ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையில் நம்முடைய தியானத்திற்காக நமக்கு ஆண்டவர் கொடுத்த வார்த்தை நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 14வது வசனம். உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. கிதியோனை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. மீதியானியருடைய கைக்கு இஸ்ரவேலரை தப்புவித்து ரட்சிக்கும்படி உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. இந்த காலை வேளையில் நம்முடைய வாழ்வில் ஒரு நோக்கத்தோடு செயல்படுகிறோம். என்ன நோக்கம் என்றால், தேவன் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், தேவன் என்னை வழி நடத்துகிறார், தேவ கிருபை என்னை சூழ்ந்திருக்கிறது. எந்த காரியத்திலையும் அவர் நமக்கு முன் நடக்கிற கர்த்தராய் இருக்கிறார். அதனாலதான் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே நீ போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. இப்ப தேவ பலத்தோடு நம்ம போகும்பொழுதுதான் ஜெயிக்க முடியும். நாம் நம்முடைய ஞானம், நம்முடைய அறிவு, நம்முடைய புத்தி, நம்முடைய தாளந்து, நம்முடைய திறமைகள் இவைகளை மாத்திரம் நம்பி போனால் தோல்வி அடைவோம். சில அதிமேதாவிகள் இருக்கு, நம்ம பார்ப்போம். சில அதிமேதாவிகள் ரொம்ப ஞானவான்கள், ரொம்ப டாப்ல இருக்கும். அதாவது இவங்களுக்கெல்லாம் பரலோகத்துல நேர்வழியே கிடையாது. அவங்களுக்கும் தனியா ஒரு வழி போட்டு ஆண்டவர் வச்சிருக்காரு. அப்படி போறதுக்காகவே வச்சிருப்பாரு. அப்படிப்பட்ட அதிமேதாவிலாம் இருக்கு. அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அந்த அதிமேதாவிகள், நான் படிச்சிருக்கேன், என் ஞானம், என் அறிவு, என் புத்தி, எனக்கு இதுதான், இது நான் என் திறமையினால நான் அதை செய்து சாதிச்சேன், என் திறமை. வேதத்துல இந்த திறமைன்னு சொன்ன நீங்க ஆட்கள் எல்லாம் பாருங்க, கடைசியா மண்ணை தின்னா புல்ல தின்னா செத்து போனான். நேபுகாத்நேச்சர் சொன்னா, ஏன் அறிவுல ஏன் ஞானத்துல நான் கட்டின மகாபாபிலம். கர்த்தர் புடவையிலே கொடுத்தாரு. 7 வருஷம் மாட்டை போல புல்ல தின்னா பெரிய ராஜா. அப்புறம் அவன் உயிரோட கொஞ்ச நாள் இருந்தான், அதுக்கப்புறம் செத்து போயிட்டான். நீங்க அதே போல நீங்க பாருங்களேன், வேதத்துல அப்படி நீங்க உத்து கவனிச்சீங்கன்னா, இந்த கோலியாத்து அவன் சொல்லுவான், நான் சிறு வயது முதல் ஐ ஹாவ் வெல் ட்ரைன்டு வாரியர். அப்புறம் எனக்கு ஈட்டியெல்லாம் சும்மா அப்படி தூக்கி அடிச்சேன்னா இந்த பக்கம் 100 பேர், இந்த பக்கம் 100 பேர். அப்புறம் இதெல்லாம் சொல்லிட்டு தாவீதை பார்த்து சொல்ற, டேய் உனக்கு ஈட்டியே வேணாம்டா, உனக்கு பட்டயமும் வேணாம்டா, வாடா, நான் என் கையாலே உன்னை பிச்சு நாராக்கி ஆகாயத்து பறவைகளுக்கு போடுவாராம், மிருகங்களுக்கு போடுவாராம். அது வரலாம் அவன் கை பூ பறிச்சுட்டு உட்காந்துருக்கு. நம்மால் இப்படி அவன் கோலியாத்து சொன்ன உடனே தாவீது சும்மாவா இருந்தாரு? இல்லையே. அவன் சொன்ன, தாவீது சின்ன இளைஞன், வாலிபன் கூட கிடையாது, இளைஞன். அவன் சொல்றான், என்ன சொன்னா, ஏய் நீ நிந்திக்கிற, எங்கள் இராணுவங்களின் தேவனோட வர்றேன், எங்கள் சேனைகளின் கத்தரோட நான் வர்றேன், பாப்போம்டா நீயா நானான்னு. எங்க ஆண்டவர் கூட இருக்காருடா, அவர் தான் சொல்லி என்னை அனுப்பியிருக்காரு. நீ எவ்வளோ பெரிய கோலியாத்தா இருக்கலாம், கத்தர் என் கூட இருக்கிறாரு, துளைச்சு போடுவாரு. அவன் சொல்லிட்டே ஓடுறான். அவன் கோலியாத்துக்கு நேரம் ஓடி போய் ஒரு கவன்கள் தான், அம்புட்டு பெரிய உருவம், மொட்டக்கடின்னு கீழே விழுது. அந்த மடக்கடின்னு கீழே விழுந்துச்சு. பார்த்தீங்களா? நம்மால் பார்க்குற நம்மள்கிட்ட ஒரே ஒரு தடி மட்டும் தான் இருக்குது, கத்தி கூட இல்லை. அப்புறம் ஆண்டவர் சொல்ற, ஏய் அவன் இடுப்புல தொங்குது பாரு உருவு, அந்த கத்தியை உருவி அவன் கழுத்தை எவ்வளோ நேரம் வெட்டினான்லாம் தெரியாது.
வெட்டி தலையை கையில் தூக்கிட்டான். வாடா வா, சொன்னியே ஆகாயத்து மிருகத்துக்கு நான் போடுவேன் பார், உன் சரீரத்தை ஆகாயத்து மிருகங்கள் வந்து தின்ன போது பார், பறவைகள் தின்னும், பூமியின் மிருகங்கள் வந்து தின்னும். நீ எனக்கு சொன்னல, உன்னை பார் என்ன பண்ணியிருக்காரு பார் கத்தர் அப்படின்ட்டு கத்தரவனை அடித்தார். அதனால்தான் வேத பண்டிதர்கள் சொல்லுவாங்க, தாவீது முன்பாக நின்றான், கத்தர் கோலியாத்துக்கு பின்பாக நின்றார். தாவீதுக்கு சொன்னாரு, இங்க அடி, நான் அவனை இங்க புறத்த உடனே அடிக்கிறேன். அடிச்சாரு, கீழே விழுந்தான். பேட்டரி முடிஞ்சு போச்சு. என் திறமை, என் தாளந்து, இந்த உயர்வுக்கு காரணம் யார் தெரியுமா? நான் தான். எங்க அப்பா எனக்கு கற்றுக் கொடுத்தாரு, எங்க தாத்தா எனக்கு சொல்லி கொடுத்தாரு. கத்தர் கிருபை இல்லைன்னா ஒண்ணுமே கிடையாது. நான் சமீபத்துல ஒரு பெரிய கோடீஸ்வரரை பத்தி கேள்விப்பட்டேன். அந்த மனுஷன் மல்டி மில்லியனரா, ஆனா அவ்வளவு தாழ்மையா இருப்பாரா, அவ்வளவு நல்லா பிரசங்கம் பண்ணுவார் ஆண்டவருடைய வார்த்தைய, அவ்வளவு தாழ்மை. பணம் இருக்குன்னு திமிரில் ஆடல, தாழ்மையா இருந்தார். இன்னைக்கு நம்ம ஆட்களுக்கு பதவி வந்தா தாங்க முடியல, பணம் இருந்தா தாங்க முடியல, ஒரு கார் வாங்கிட்டா தாங்க முடியல. நம்ம ஆட்கள் காட்டுற வித்தையெல்லாம் இருக்கு பாருங்க. ஆண்டவர் அதனால தான் நிறைய பேருக்கு நிறைய விஷயங்களை கொடுக்காம வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். சிலருக்கு சில விஷயங்களை கொடுக்காம வச்சிருப்பதுக்கு காரணமே தேவ திட்டம் இருக்கும். ஆண்டவர் தாழ்மை உள்ளவர்களுக்கும் கிருபை அளிக்கிறார். கிருபை வேணும். முதல்ல நம்ம என்ன வசதியில் இருக்கிறோம்னு முக்கியம் இல்லை, நாம ஜெபம் பண்ணா கர்த்தர் அற்புதம் செய்கிறாரா, அதான் முக்கியம். ஆண்டவர் சொல்றாரு, உன்னைதான் கிதியோனே, உன்னைதான் நான் அனுப்புறேன், உனக்கு இருக்கிற இந்த பலம் போதும், இன்னும் பலம், கூடுதல் பலம்லாம் வேணும், இந்த பலத்தோட போ, உன் கூட நான் இருப்பேன், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா, நான் தானே உன்னை அனுப்புகிறேன், தைரியமா போ, ஜெய்பாய், மீதியானியரை ஜெய்பாய். அந்த நாட்களில் மீதியானியர்லாம் அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்தான். என்ன பண்ணுவான், மீதியானியர் படையோடு வருவான், வேளாண்மை விளைஞ்சிருக்கும், கோதுமையோ நெல்லோ வார்கோதுமையோ நல்லா விளைஞ்சிருக்கும், அத்தி மரமோ மாதுளம்பழமோ ஒளிவு மரமோ அது காய்ச்சி குலுங்கும். அவன் ஒன்றும் பண்ண மாட்டான், ஆட்களை கூட்டு வருவான், நெல்லெல்லாம் அறுத்து அடித்து மூட்டை கட்டி கொண்டு போயிடுவான், கோதுமையெல்லாம் அறுத்து அடித்து மூட்டை கட்டி கொண்டு போயிடுவான். அந்த வார்கோதுமை அதையும் அடித்து கொண்டு போயிடுவான். இங்கே வெறும் இவங்க விதைச்சிருப்பாங்க, விளைஞ்சிருக்கும், அவன் வந்து அறுக்கும்போது இவங்க ஒன்றுமே பேச முடியாது, இவங்க அமைதியாக போய் உட்காந்துக்க வேண்டியதுதான். அவன் எல்லாத்தையும் விட்டுட்டு போனால் அங்கே 1-2 கிடைச்சா பொறிக்க வேண்டியதான், இவங்க அவ்வளோதான். இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படித்தான் அடிமையாக அவன் வைத்திருந்தான். கோதுமை வாங்கணும்னா, வார்கோதுமை வாங்கணும்னா, நெல் வாங்கணும்னா அவங்ககிட்ட தான் போகணும், மீதியானிட்ட தான் போகணும். அவன் தான் எல்லாமே வச்சுருந்தான். அத்தி மரத்துக்குள்ளே பூர்வான், எல்லா அத்தி பழத்தையும் பறித்து கொண்டு போயிடுவான். மாதுளம் செடி தோட்டத்துக்குள்ளே போவான், எல்லாத்தையும் பறித்து கொண்டு போயிடுவான். இந்த வேலை தான் அவன் பார்த்தா. இவங்க விதைக்கிறது, இவங்க தண்ணி பாய்ச்சறது, இவங்க உரம் போடுறது, இவங்க இதெல்லாம் களையெல்லாம் எடுத்து வைக்கிறது, அவர் வந்து அள்ளி கொண்டு போயிடுவார். கர்த்தர் பார்த்தாரு. இந்த கிதியோன் என்ன பண்ணான்னா, ஒன்றும் பண்ணல, இவன் நிலத்தை நல்லா விதைச்சி நல்லா வளர்ந்துருச்சு, அறுவடைக்கு தயாராக இருக்கு, விட்டா வந்து அறுத்துட்டு போயிடுவான்னு இவனுக்கு தெரியும். நம்மால் பெரிய திறமையாக பாருங்க, நம்மால் ஒண்டியாவே ஒரு கொஞ்சத்தை அறுப்பான், எவ்வளோ தூக்க முடியுமோ அவளை அறுப்பான், நேராக கொண்டு போடுவான் அவனுடைய இடத்துக்கு கொண்டு போய் அதை அடிப்பான். அடித்து அந்த நெல்மணியெல்லாம் எடுத்து அவன் சேவ் பண்ணுற இடத்துல சேவ் பண்ணி, பூமியில் ஒரு பெரிய இடம் இருந்துச்சு, அதில் போட்டு சேவ் பண்ணி மூடி வச்சுட்டு மறுபடியும் வருவான், மறுபடியும் கொஞ்சத்தை அறுப்பான். இவன் ஒண்டியாவே இந்த வேலையை பார்க்கான், எவனையுமே கூப்பிடல. எவனாவது கூட்டா 10 பேர் வேலை செய்கிறான்னு சொல்லி தெரிஞ்சதுன்னா அவன் மீதியான வந்துடுவான். இவன் ஒண்டியாவே களை பிடுங்குற மாதிரி, அது பிடுங்குற மாதிரி, இது பிடுங்குற மாதிரி போய் அறுத்து எடுத்துட்டு வந்து இவன் சேர்த்துட்டே இருந்தான். கர்த்தர் பரலோகத்தில் இருக்க தேவன் பார்க்குறாரு, இவன் ஆம்பளை விதைச்சா எல்லாம் பண்ணா, அவனுக்கு பயப்படலை, மீதியான இருக்க பயப்படலை, ரொம்ப அறுத்து கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்து சேர்க்குறானே, எலி சேர்க்குற மாதிரி சேர்த்துட்டானே. அப்போ அவனை வந்து சந்திக்கிறார். கிதியோனே, அவன் சொல்கிறான், அவன் தேவன் தெரில, தேவதூதன் தெரில, யாரோ ஒருத்தர் வந்திருக்காரு அப்படின்ட்டு அவர்கிட்ட பேசுகிறான். அட நீங்கள் வேற, எங்கள் முற்பிதாக்களுக்கு செஞ்சதை போல் எங்களுக்கு செஞ்சுதான் நாங்கள் எப்படி கிடக்கோம், எங்கள் முற்பிதாக்கள் என்னென்னமோ சொன்னாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லையே,
வாண்ட சொன்னா, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ. இந்த ஜனங்களை ரட்சிக்கிறவன் நீ தான். போ, உன்னை அனுப்புகிறவன் நான் அல்லவா. அவன் தைரியமா, அதுக்கப்புறம் தான் அவனுக்கு தைரியமா வந்துச்சு, தெம்பு வந்துச்சு. அவன் சரி நம்மளை நம்பி ஒரு தெய்வம் ஒரு திட்டத்தை வச்சிருக்காருன்னு நினைச்சான். அவனை கொண்டு கர்த்தர் பலத்த கிரியைகளை செய்தார். பெரிய காரியங்களை கர்த்தர் நடப்பித்தார். இந்த கால வேளையில உங்களோடு கூட கர்த்தர் பேசுகிற காரியம் என்ன தெரியுமா? நீங்க கையிட்டு செய்கிற பிரயாசத்தை கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறபடி செய்யுங்க. நீங்க ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுங்க. ஒரு பிசினஸ் வச்சிருக்கீங்களா? ஒரு கம்பெனி வச்சிருக்கீங்களா? இல்லை ஒரு சின்ன துக்கான் கடை வச்சிருக்கீங்களா? அந்த கடையில் வேலை பார்க்குறீங்களா? அந்த கடையில் வியாபாரம் நல்லா இருக்குதா? சொல்லுங்க. அந்த வியாபாரத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்க வியாபாரம் நல்லா இருக்கணும்னு ஜெபிங்க. அதற்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதங்களை கர்த்தர் முறித்து போடும்படி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இன்றைக்கு எங்கள் வியாபாரத்தை நீங்க ஆசீர்வதித்து கொடுங்கன்னு சொல்லுங்க. அவர் ஆசீர்வதிப்பார். எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு கடை இருக்கு. அந்த மனுஷன் பேரு லேவி. அவன் பேரு லேவி. நான் நினைச்ச லேவி கோத்திரம் நல்லாதான் இருப்பான்னு. அநியாயம் விளைவிக்கிறான். அப்புறம் சொல்றான், மழை பெஞ்சுது பாஸ்டர், என் வீட்டில் இந்த ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷினு எல்லாமே தண்ணியில் வீணா போச்சு. நான் முதல்ல பரிதாபப்பட்டேன். ஐயோ பாவமே, இது சின்ன கடையை வச்சு தானே அவன் நடத்துகிறான், இப்படி ஒரு நஷ்டம் வந்துருச்சு பயிர்களுக்கு அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் கடைக்கு போனீங்கன்னா விற்கிறதா ரேட்டு. ஒரு சின்ன மாங்காய், இப்போ மாங்காய் சீசனு, ஒரு சின்ன மாங்காய் வாங்கினீங்கன்னா 20 ரூபா. கடையில் கிலோவே 20 ரூபா. இந்த ஒரு மாங்காய் 100லேருந்து 150 கிராம் 200 கிராமுக்குள்ளே இருக்கும். அவன் விற்கிற ரேட்டு பாருங்க. அங்கே கடையில் கிலோ 20 ரூபா. இந்த நம்மால் விற்கிற வாங்கிட்டு வந்து வச்சு விற்கிறவன் அதை ஒரு மாங்காய் 20 ரூபான்னு விற்கிறான். அப்போ இவன் எப்படி வீட்டில் எப்படி பணத்தை சேர்க்க நினைக்கிறான் பாருங்க. ஜெபம் வேற. ஒன்று நல்லா சோமணும். இவன் பயங்கரமா நல்லா இருக்கான். நான் சொல்றேன் அப்படி இல்லை, நியாயமானபடி. ஆண்டவரே சொல்லியிருக்காரு, 10% வச்சுக்கோ, உனக்கு லாபம் வந்து 10% வச்சுக்கோ. அதை விட நிறைய எதிர்பார்க்கறது. ஒரே நாளில் ஒரு ராத்திரில பணக்காரன் என்ன நினைக்கிறது ஆக முடியாது. கர்த்தர் நினைச்சாருன்னா உன்னை அப்படி படிப்படியாக உயர்த்தி கொண்டு போய் கோபுரத்தில் எடுத்துவார். எனக்கு சத்தியமங்கலத்தில் ஒரு குடும்பம் தெரியும். செய்வனை நிமித்தம் தொழிலெல்லாம் இழந்தாங்க. ஒரே ஒரு அண்ணன் மட்டும் விடாபடியா, நான் அந்த கடையை விட மாட்டேன், நான் அந்த கடையை நடத்துவேன்னார். அண்ணன் தம்பிலாம் சொன்னார். மற்ற தம்பிகள்லாம், இல்லைண்ணே விட்டுருக்கண்ணே, அந்த வியாபாரம் நமக்கு வேண்டாம்னே, இவன் இன்னும் செய்வனை பண்ணி நம்மளை அடிச்சிருவாம்னே. ஏன்னா அவங்க கடையில் 10-20 பேர் வேலை செஞ்சாங்க. அவர் பெரிய கடை சத்தியமங்கலத்தில், எல்லாம் இறந்துட்டாங்க. அவர் சொன்னார், நான் ஒரு சின்ன கடை வச்சு அதை நான் மெயின்டைன் பண்ணுறேன், கர்த்தர் என் கூட இருப்பாருன்னார். இன்னைக்கு பாருங்க, கர்த்தர் அந்த குடும்பத்தை, அந்த தொழில் நஷ்டமாச்சுன்னு சொல்லி போனாங்கல்ல தம்பிங்க எல்லாம், அவரவர் ஒவ்வொரு பிஸ்னஸ், ஒருத்தருன்னா சோப்பு, ஒருத்தருன்னா அந்த மாதிரி ஒவ்வொரு பிஸ்னஸ் ஆரம்பித்து இன்னைக்கு டாப் ரேங்கில் இருக்கிறாங்க அவங்க பிஸ்னஸில். அன்றைக்கு ஒரு அலைச்சல் அடி வரலைன்னா இன்றைக்கு எல்லாம் உயர்ந்திருக்க மாட்டாங்க. கர்த்தர் உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு, நீங்கள் உங்கள் ஞானம், ஐயோ நான் ஞானம், எனக்கு இவ்வளோ படிச்சிருக்கேன், உன் படிப்பு ஒரு வெண்டைக்காய்க்கும் புண்ணியப்படாது. உன் படிப்பை வச்சுட்டு நீ நாக்க கூட வடிக்க முடியாது. உன் சர்டிஃபிகேட்டை கொண்டு போ, ஒரு ஹோட்டலில் போய் ஒரு வேலை கேளு, நான் நல்லா படிச்சிருக்கேங்க. அவன் சொல்லுவான், கம்ளார் கழுவு தெரியுமா, தட்டு கழுவு தெரியுமா, ஆர்டர் எடுக்க தெரியுமா, ஆர்டரை சப்ளை பண்ண தெரியுமா அப்படின்னு தான் கேட்பான். நான் படிச்சிருக்கேங்க, நான் எம்டெக் முடிச்சிருக்கேங்க, நான் வந்து அது முடிச்சிருக்கிறேங்க. நீ என்ன வேணால் முடிச்சு போயா? அடுப்பத்தை வைக்க தெரியுமா உனக்கு? சாம்பார் வைக்க தெரியுமா? தெரியாது. சாப்பிட தெரியும், அப்போ சாப்பிடு போ. அவ்வளோதான். நம்ம வாழ்க்கையில் ஞானம், அறிவு, நத்திங். கர்த்தர் கிருபை. நீங்கள் அவரை பிடிங்களேன், அவர் கையை பிடிச்சிட்டிங்கன்னா அவர் சொல்லுவார், பாப்பா படிப்பறிவே இல்லாதவனா கோபுரத்தில் வச்சிருக்காரு,
எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் பெங்களூர்ல 2000 பேருக்கு மேல சம்பளம் கொடுக்குறாரு. படிப்பறிவு இல்லாத மனுஷன். கர்த்தர் அவரை டாப் ரேங்க்ல உயர்த்தி வச்சிருக்காரு. அவருக்கு சிஓக்களே நிறைய பேர் இருக்காங்க. அவருடைய வேலையில கர்த்தர் அப்படி ஆசீர்வச்சிருக்காரு. உங்களையும் என்னையும் வழி நடத்துவது தான் கர்த்தர் இதை சொல்றாரு. எதுக்கு தெரியுமா? உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ. உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா? நான் தான் உன் கூட இருந்து அனுப்புறேனே. நீ இதை வேலையை செய். நீ இதுல இப்படி ஜோம் பண்ணு. நீ ஜோம் பண்ணி நடப்பித்து பாரு. கர்த்தர் அற்புதம் செய்கிறாரா இல்லையான்னு பாரு. நீ ஜோம் பண்ணாமலே எனக்கு ஆண்டவர் யாரோ ஃபோன் பண்ணி அந்த பாஸ்டர் எனக்கு ஜோம் பண்ணுவார், இந்த பாஸ்டர் எனக்கு ஜோம் பண்ணுவார், இவர் எனக்கு ஜோம் பண்ணுவார், அவருக்கு எனக்கு ஜோம் பண்ணுவார். இப்படி ஒரு டீம் இருக்கு. யூடியூப்ல பார்க்குற நம்பருக்கெல்லாம் ஃபோன் பண்ணி அந்த பாஸ்டர் எனக்கு ஜோம் பண்ணுவார், அதனால எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வரும். இந்த பாஸ்டர் எனக்கு ஒரு ஜோம் பண்ணுவார், அதனால எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வரும். உனக்கு அப்படிலாம் வராதுப்பா, வராதுமா. அப்படிலாம் பார்த்து கண்ணை மூடிட்டு ஆண்டவத்துக்கு ஆசீர்வாதம் பாக்கெட்டில் வைக்க மாட்டார். நீ ஜெபிக்கணும். எப்படி தெரியுமா? அந்த ஹோட்டலில் பிரியாணி செய்வான், வாசனை கமன்னு இருக்கும். இந்த ஹோட்டலில் பிரியாணி செய்வோம், அது கமன்னு தான் இருக்கும். அதுவும் வயிற்று நிரப்பாது. நீ போகணும், அந்த பிரியாணி வாங்கி நீ சாப்பிடணும். அப்போதான் வயிற்று நிரப்போம். நீ ஜோம் பண்ணணும். உனக்கு அப்போதான் கர்த்தர் அங்கே கிரியை செய்வார். சும்மா நான் போய் அவர் ஜோம் பண்ணுவார், இவர் ஜோம் பண்ணுவார், ஏவர் ஜெபமும் உனக்கு ஒன்றும் பண்ணாது. முதல்ல நீ ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு ஆண்டவர் உனக்கு ஜெப தேவை இருக்கும் பொழுதுதான் பல பரிசுத்தவான்கள் இருக்காங்க. அவங்க ஜெபம் உனக்கு கிரியை செய்யும். சிலர் சொல்றது, பாஸ்டர் நான் இந்த பிரச்சனையில் இருக்க, உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர் அப்படின்னும். நீ என்ன பண்ற அப்படின்னு கேட்டா பிரியாணி இதை தின்னுட்டு உட்காந்துருக்கும். அவன் ஜெபம் பண்ணணும். ஊழியக்காரர் என்ன பண்ணணும்? உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணணும். இந்த அம்மா என்ன பண்ணோம்? நல்லா தின்னுபிட்டு சீரியலை பார்த்துக்கிட்டு படத்தை பார்த்துட்டு உட்காந்துருக்கும். அவருடைய கர்த்தர் கிரியை செய்வார். அந்த ஊழியக்காரர்கிட்ட ஃபோன் போட்டேன், ஒன்றும் வேலைக்கு ஆகலை. இப்போ இந்த ஊழியக்காரர்கிட்ட போடுவோம், இங்கே ஏதாவது வேலைக்கு ஆகலை. அந்த பாஸ்டர் அம்மா கிட்ட போடும், இந்த அம்மா கிட்ட போடும், அந்த ஐயா கிட்ட போடும். இப்படியே அலைகிற கூட்டம் ஒன்று இருக்குது. இது அலைஞ்சிட்டே இருக்க வேண்டியதான். இந்த சபைக்கு ஒரு நாள் போவோம், அப்புறம் அடுத்த சபைக்கு ஒரு நாள் போவோம். அந்த பாஸ்டர் சரியில்லை அப்படின்னு இன்னொரு சபைக்கு போவோம். முதல்ல நீ சரியில்லை, உன்னை மாற்று. கர்த்தர் உன்னை அனுப்புறத செய். கர்த்தர் உனக்கு கொடுக்கறத நடப்பி. உனக்கு இருக்கிற அந்த பலத்தோட போ. அதுதான் உன்னை அனுப்புகிற கர்த்தர். சிலர் நம்மகிட்டே சொல்லும், பாஸ்டர் எனக்கு இது நடக்கலை, நான் வேற சர்ச்சு மாறிடுவேன். ஓ, நான் அங்கேயே போகலான் இருக்கேன். போயிரு, எதுக்கு வர? அங்கே போய் என்ன பண்ண போற? ஏற்கனவே அங்கே சரியில்லைன்னு தான் இங்கே வந்த. இங்கே வந்து நல்லா ஜோம் பண்ணிட்டு எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு நல்ல ஆண்டவரோட நெருங்கி வந்துட்டு எனக்கு பாஸ்டர் வந்து இதை தரல, அதை செய்யலை, இதை செய்யலை, நான் அங்கே போயிடும் போ. அப்புறம் மறுபடியும் வருவேன், மறுபடியும் போவேன். இது போக்குவரத்து கிடக்குதெல்லாம். ஆண்டவர் சொல்ற, உன்னை நான் அனுப்புறது இடத்துக்கு போ. உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா? நீ ஜெபம் பண்ணினா உன்னை நேர்த்தியான நடத்துகிற கர்த்தர் உன் கரத்தை பிடிச்சு கொண்டு போவார். வலதுபுறமாக இடதுபுறமாக சாயாதபடி இதுவே வழி என்று உங்களுக்கு சொல்லுகிற போதருடைய சத்தம் பக்கத்தில் இருக்கும். கர்த்தர் உங்க கூட இருந்து நடத்துவார். நீங்க ஏன் சோர்ந்து போறீங்க? நீங்க ஏன் தளர்ந்து போறீங்க? கர்த்தர் உங்களை நடத்துவார்ல, அந்த நன்மை இழந்துடாதீங்க. அதுதான் இன்றைக்கு சொல்றாரு, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ. உன்னை அனுப்புகிறவன் நான் அல்லவா? கர்த்தர் தான் உங்களை அனுப்புகிறார். இந்த காரியத்துக்கு போகணுமா? நான் போகணுமா வேணாமா ஆண்டவரே? நான் போனேன், என்ன மதிப்பாங்களா மதிக்க மாட்டாங்களா? ஏமா புலம்புற? ஏயா புலம்புறீங்க? உங்களை அனுப்புகிறது கர்த்தர். நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க என் கூட வாங்க, நம்ம போவோம், நம்ம 2 பேரும் போவோம். போய் பாருங்க, கர்த்தர் உங்கள் தலையை அங்க உயர்த்தி வைப்பா. வேலையிலையா இருக்கட்டும், பிசினஸ்லயா இருக்கட்டும், என்னவா இருக்கட்டும், ஃபங்க்ஷனா இருக்கட்டும், போ. கர்த்தர் உன் கூட இருப்பார். உன் கூட இருக்கிறத ஜனங்க பார்ப்பாங்க. அதுதான் கர்த்தர், அதுதான் மேன்மை, அதுதான் ஆசீர்வாதம். நீங்க நகையை போட்டு அப்படி பட்டு புடவை கட்டிட்டு மூக்கில் மாயில் எல்லாம் தடவிட்டு அதெல்லாம் போய் நின்று உங்களை பார்த்து ஐயோ ரொம்ப அழகா இருக்கீங்கன்னு சொல்றதுக்காக நீங்க போகக்கூடாது. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கும்படி போய் பாருங்க. நீங்க போடுற மேக்கப் எல்லாம் கலைஞ்சிரும். வேர்த்துச்சுன்னா போச்சு, முடிஞ்சுது. ஒரு தடவை கச்சிப்பா வச்சு மூஞ்சில் இழுத்தீங்கன்னா பாதி மூஞ்சி வேற மாதிரி இருக்கும், இந்த மூஞ்சி வேற மாதிரி இருக்கும். பாதி மூஞ்சி ஒரு சில குரங்கு மாதிரி இருக்கும், அடுத்த மூஞ்சி என்னமோ ஒட்டி வச்ச மாதிரி இருக்கும். என்ன பண்றது? அந்த நிலைமைக்கெல்லாம் ஆளாயிடக்கூடாது. அதனால உங்களை அனுப்புகிறது கர்த்தர். நீங்க கரங்களை பிடிச்சு போங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்வா. ஆமேன், ஆமேன்.